தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற விஷயம் என்னன்னா, நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி. அவர் நம்முடைய ஸ்டூடியோவுக்கு தான் அவருடைய பேட்டியை குடுத்து, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்க, காலையில் அவர் கைது செய்யப்பட்டார். அடுத்த நாள் நைட்டு அடுத்த நாள் நள்ளிரவுல அவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்ற நம்ம தகவல் நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த கைது நடக்கும் பொழுதே நான் சந்தேகித்தேன். இது அடுத்த கட்டமாக இவங்க எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் இவரை கைது செய்ய வேண்டும்ன்றது மட்டும் கிடையாது. இவரை பழிவாங்க வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம் அப்படின்றது என்னால புரிந்து கொள்ள முடியுது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா, அம் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது இப்போ. இது நம்முடைய ஆணையர் தான் கையெழுத்து போடணும் அதுக்கு. ஏன்னா, சென்னைக்கு உள்ள இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம சென்னையுடைய அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல வரும்போது ஆணையர் தான். சென்னைக்கு வெளியில இருந்தா அது கலெக்டர் போடலாம். ஒரு மாநகரத்துக்குள்ள இருக்கும்போது அது கமிஷனர் போடுறதுக்கு அதிகாரம் இருக்கு. சென்னை கமிஷனரை பொறுத்தவரைக்கும் நான் திரும்பவும் சொல்றேன். இது பல இடங்கள்ல பல பேட்டிகள்லயும் சரி, என்னுடைய பதிவுகள்லயும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். என்னன்னா, அவர் ஒரு பெருமைக்குரிய ஒரு மனிதராகத்தான் நான் பார்க்குறேன். அதாவது சென்னையின் பெருமைகளில் ஒருவர் நம்முடைய சென்னை ஆணையர். ஏன்னா, ஒரு ஒரு பிற்பட்ட வகுப்பிலிருந்து எந்த விதமான யாருடைய கரிசனத்தையும் எதிர்பார்க்காமல், அவர் மெரிட்ல இன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு. அந்த யூனிஃபார்முக்கு நம்முடைய ராயல் சல்யூட். அது மட்டும் இல்லாம கமிஷனர் அவர்கள நம்ம பெருமைக்குரிய ஒரு மனிதராகத்தான் நம்ம பார்க்குறோம். பிரைட் ஆஃப் சென்னை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இதில அவர் மீது நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம். அதெல்லாம் வேற விஷயம். ஒரு பக்கம் வேற சொல்றாங்க. என்னன்னா, இப்படி நீ சொல்றதுனால, நீ போலீஸ்க்கு பயப்படுற. அதனால தான் நீ இப்படிலாம் பதிவு பண்றன்ட்டு. அதுவும் கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே 2 முறை கைது செய்யப்பட்டிருக்கிறேன். நான் கைது செய்யப்பட்டதுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா, நான் எப்பவுமே காவல்துறைக்கு ஆதரவா தான் நான் பேசுவேன். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் 1,50,000 காவல்துறையினர் தான் இருக்காங்க. 8 கோடி மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷர், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் இதெல்லாமே எனக்கு தெரியும். என்னுடைய வழக்கிலேயே பார்த்தீங்கன்னாக்கா, ஐஓ இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு வருவாங்க இல்லையா? அவங்கள பார்த்தாலே நான் விஷ் பண்ணுவேன். "வணக்கம், நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டு நான் போவேன். அவங்கள்ட்ட நான் எதுவுமே அவங்க எனக்கு எதிரா தான் சாட்சியம் சொல்ல போறாங்க. எனக்கு எதிரா தான் வாக்குமூலம் குடுக்க போறாங்க. இருந்தாலும் நான் அப்படி தான் பேசுவேன். இது என்னுடைய இயல்பு. சரியா? இது யாருக்கும் அஞ்சியோ, அல்லது எதற்கும் எதிர்பார்த்தோ அதெல்லாம் கிடையாது. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இப்படி நீங்க பேசினீங்கன்னா, திமுக தரப்புலேருந்து அழுத்தம் வரும் ஆணையருக்கு. என்ன அழுத்தம் வரும் அப்படின்னா, பாருங்க உங்களுக்கு ஆதரவா அவன் பேசுறான். அப்போ உங்களுக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு அழுத்தம் வரும் அப்படின்ட்டு. அதுவும் கிடையாது அப்படின்றது எனக்கு தெரியும். சரியா? என்கிட்ட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4, 5 முறை கிட்டத்தட்ட ஒரு 5 மொபைல் ஃபோன் என்கிட்டேருந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இந்த 5 மொபைல் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா, எதுவுமே கிடைக்காது. ஏன்னா எனக்கு அவசியம் கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் கைது, சிறை அல்லது வெற்றி, தோல்வி இதெல்லாமே விதிக்கப்பட்டது. நம்முடைய தலையில் அது எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது நடந்தே தீரும். இதுக்கு இவங்கள பார்த்து பயந்து, அவங்கள பார்த்து பயந்து இதெல்லாம் அவசியமே கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் ஏன் நான் சொல்ல வரேன்னா, இப்ப ஏர்போர்ட் மூர்த்தியுடைய விவகாரத்துக்கு வரணுன்றதுக்காக தான். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விசிகாவுக்கு எதிராக பல மேடைகளில் பல்வேறு தருணங்களில் அவர் பேசி வந்திருக்கிறார். அவருக்கும் விசிகாவுக்கும் இருக்கக்கூடியது, அதுவும் முக்கியமாக அவருக்கும் திருமாவளவனுக்கும் இருக்கக்கூடியது தனிப்பட்ட பகையாக கூட இருக்கலாம். ஏன்னா விசிகாலே அவரும் பயணித்திருக்கிறார். அப்படின்னும் பொழுது அவருக்கும் திருமாவளவனுக்கும் இல்லை இவங்கெல்லாம் சேர்ந்து பயணித்திருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்குள்ள தனிப்பட்ட பகைகள் இருக்கலாம். சரியா? இந்த பகைகளின் காரணமாக ஏர்போர்ட் மூர்த்தி சில மேடைகளில் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கலாம், தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கலாம். இதை எதையுமே நான் நியாயப்படுத்தலை. இதை எதையுமே நான் எதைக்குமே நான் ஆதரவுன்னு சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இதெல்லாம் தடித்த வார்த்தைகள் பயன்படுத்துறது அப்படின்றத ஆதரிச்சுட்டு போனோம்னாக்கா யார் வேணாலும் எங்கே வேணாலும் பயன்படுத்தலாமே. அப்போ இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, இதற்கு பதில் குண்டர் சட்டத்தை போடுவதா, தடுப்பு காவலில் அவரை வைப்பதா என்றால் சத்தியமாக இல்லை. நீங்கள் வழக்கு போடுங்க, நீதிமன்றத்தை கூட்டுவாங்க, கூண்டில் ஏற்றுங்க, வழக்காடு மன்றத்தில் அவருக்கு தண்டனையை வாங்கி கொடுங்க. அதுதான் சரியான வழி. அதை விடுத்து தடுப்பு காவலில் வைப்பது பொழுதன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாசிச பாரதிய ஜனதா அப்படின்னு பேசக்கூடிய திருமாவளவன், பொழுதன்னைக்கும் ஃபாசிசம் என்று பேசக்கூடிய திமுக,
அதே தானே அவர்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட இடத்தில் செய்கிறது அப்படின்றதுக்கான உதாரணம் தானே இது. இந்த ஆட்சி வந்த உடனேயே கைது செய்யப்பட்ட நபர்களில் நான் தான் முதன்மையானவன். இந்த ஆட்சி மே 7 பதவி ஏற்றுக்கிறார்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் பதவி ஏற்றுக்கொள்கிறார். மே 7, 2021 எனக்கு தெரிந்து அன்றைக்கு தான் தமிழகத்தின் 7.5 ஆரம்பித்தது. அன்றைக்கு ஸ்டாலின் பதவி ஏற்றுக்கொள்கிறார். ஜூன் 14 இரவு நான் கைது செய்யப்படுகிறேன். ஜூன் 26 என் மீது அந்த குண்டர் சட்டம் போடப்படுகிறது. அப்போது அந்த ஜூன் 26 குண்டர் சட்டம் போடப்பட்டது எப்பொழுது உடைகிறது, எப்பொழுது அது சட்டத்திற்கு புறம்பாக போடப்பட்டது என்று தெரிய வருகிறது என்றால் டிசம்பர் 24. அப்போ டிசம்பர் 24, ஜூன் 26 டிசம்பர் 24 வரைக்கும் என்னை சிறையில் வைத்தது தவறு தானே. அதில் கிரவுண்ட் கேசஸ்ன்னு போடுவாங்க. அதாவது இந்தந்த வழக்குகள் ஏற்கனவே இவர் மீது இருக்கிறது, அதனால் இவர் ஒரு தொடர் குற்றவாளி, ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வெளியே இருந்தால் சமூகத்தில் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதனால் இவரை நாங்கள் அதாவது இந்த தடுப்பு காவலில் இவரை சிறைப்படுத்துகிறோம் அப்படின்றதான், ஓராண்டுக்கு சிறைப்படுத்துகிறோம் அப்படின்றதான் இந்த குண்டர் சட்டத்துடைய சாராம்சம். நாம் கேட்குறது என்னென்னா, திருமாவளவனுக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனை எப்படி இந்த சமுதாயத்தின் பிரச்சனையாக மாறும்? அது எப்படி சமுதாயத்தின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும்? அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த டிஜிபி ஆஃபீஸில் இவர் ஆரம்பித்து வைத்திருந்தால், இந்த பிரச்சனையை ஏர்போர்ட் மூர்த்தி ஆரம்பித்து வைத்திருந்தால் நீங்கள் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கலாம். பிரச்சனையை ஆரம்பித்து வைத்தது யார்? லைசன்ஸ் பிளேட் இல்லாத ஒரு வாகனத்தில் டிஜிபி அலுவலகத்திற்கு முன்னால் வந்து தகராறில் ஈடுபட்டு அவரை தாக்கியவர்கள், செருப்பால் அடித்தவர்கள், அவர்கள்தான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறார்கள். அப்போ அவர்கள் மீது வழக்கு கூட நீ பதிய மாட்ட, நடவடிக்கையே எடுக்க மாட்ட. ஆனால் இவர் மீது குண்டர் சட்டம் என்பது அயோக்கியத்தனம் இல்லையா? இதை ஒரு காவல்துறை ஆணையர் செய்திருப்பார் என்றால் சத்தியமாக இவர் செய்திருக்க மாட்டார் என்பது என்னுடைய நம்பிக்கை. இவருக்கு அரசியல் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரசியல் அழுத்தத்தை கொடுத்திருப்பது யார் அப்படின்னா திருமாவளவன் நிற்க. இங்கே தான் என்னுடைய கேள்வி வருகிறது. என்ன தெரியுமா, இதே திருமாவளவன் வேங்கை வயல் போன்ற பிரச்சனைகளில் தலித் சமுதாயத்திற்கு எதிரான எத்தனையோ நடவடிக்கைகள் இங்கே முன்னெடுக்கப்பட்ட பொழுது, எத்தனையோ அராஜகங்கள் இங்கே அரங்கேறிய பொழுது அப்பொழுதெல்லாம் இது மாதிரி பேசியிருக்கிறாரா? அப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி துடிவுறுத்திருக்கிறாரா? அப்பொழுதெல்லாம் அழுத்தத்தை கொடுத்திருக்கிறாரா என்றால் இல்லை. அப்பொழுதெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறார்? தோழமை நொட்டுதல். தூய்மை பணியாளர்கள் அவங்க வந்து அங்கே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் தலித் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விளக்கம் என்னன்னா, இவர்களுடைய பணியை நிரந்தரம் செய்யக்கூடாது. ஏன் நிரந்தரம் செய்யக்கூடாது என்றால், இவர்கள் 17 ஆண்டுகள் வேலை செய்திருந்தாலும், இவர்கள் 20 ஆண்டுகளாக வேலை செய்திருந்தாலும் இவர்களுடைய பணியை நிரந்தரம் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? ஏனென்றால் இவர்களுடைய குழந்தைகளையும் இதில் நுழைப்பார்கள். எப்படி நுழைக்க முடியும்? இல்லை யாராவது அப்படி நினைப்பாங்களா? எந்த பெற்றோராவது நான் குப்பை அள்ளுகிறேன், என் மகனும் குப்பை அள்ள வேண்டும், என் மகளும் குப்பை அள்ள வேண்டும் என்று நினைப்பார்களா? நான் கஷ்டப்பட்டேன், நீ அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். நானும் கஷ்டப்பட்டேன், நீயும் கஷ்டப்பட்டு, நீ எந்த பெற்றோராவது அவர் குழந்தைகளை பார்த்து சொல்வார்களா? அப்போது இந்த திருமாவளவனுடைய இந்த சப்பை கட்டு இருக்கு பாருங்க, இதை விட ஒரு அசிங்கம் இருக்க முடியாது. காலெல்லாம் பொத்தலாக இருக்குங்க. இவர் காட்டுறாருல்ல, இவரை பற்றி மட்டும் காட்டுறாங்கல்ல, இவர் வந்து பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணுறாரு. இவர் பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணும்போது இவர் கால் வீங்கி விடுகிறது. இந்த வீங்கிய காலை காண்பித்து, என் தலைவன் காலை பாருங்கள்ட்டு, உன் தலைவன் வந்து கார்லேயே பிரச்சாரம் பண்ணுறாரு, ஏசி காரில் பிரச்சாரம் பண்ணுறாரு. சரியா? அந்த ஏசி காரில் பிரச்சாரம் பண்ணுறது யாருக்காக பிரச்சாரம் பண்ணுறாரு? டிஆர் பாலுவோட மகன் டிஆர்பி ராஜாவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு, நேருவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு, கேகேஎஸ்எஸ்ஆருக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு. இவர்களெல்லாம் யார்? கடைந்தெடுத்த சாதியவாதிகள். இவர்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இவர் போகும்போது இவர் கால் வீங்கி போச்சுன்னா அதை மட்டும் பெருசாக எடுத்து காமிக்கிறீங்களே. இந்த சமுதாயத்தின் குப்பையெல்லாம் அள்ளி அவர்கள் காலெல்லாம் பொத்தலாக இருக்கிறது. வெறும் 23,000 ரூபாய். அந்த சம்பளத்தை கூட முழுவதுமாக கொடுக்க முடியாமல் அதை 10,000 ரூபாய் என்று குறைத்திருக்கிறார்களே.
அது பற்றி அவங்க பேசுகிறாங்கன்னா, உங்கள் பணியெல்லாம் நிரந்தரமாகக்கூடாது, நீ மட்டும் நிரந்தரமாக வச்சுருக்கலாமா உன் பணியை? பிளாஸ்டிக் சேர்க்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கே, அது மட்டும் நிரந்தரமாக இருக்கலாமா? 1999 இதே திருமாவளவன் இதே திமுக கூட்டணியில் போயிட்டு பாஜகவும் இருந்தது அப்போது. அதுதான் அதில் மிகப்பெரிய ஒரு நகைமுரண். 99 2 சீட்டுக்கு போய் நின்னாருங்க. 99லேருந்து ஆரம்பிச்சு இப்போ 2025 26 நோக்கி செல்கிறோம். 25 வச்சுப்போம். இந்த 2025 வரைக்கும், சரி 2024 பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் வச்சுப்போம். நாடாளுமன்ற தேர்தல் 1999 நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை 25 ஆண்டுகளாக அதே 2 சீட்டு தான். அன்னைக்கு 2 சீட்டு, இன்றைக்கும் 2 சீட்டு. ஒரு டீ போய் வாங்கினீங்கன்னா அது 2 ரூபாங்க. அப்போது 99லன்னா இன்றைக்கி 15 ரூபா. ஒரு டீக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட தலித்து மக்களுக்கு இல்லையா? அல்லது தலித்து மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கத்தை நடத்தக்கூடிய உனக்கு இல்லையா? அன்றைக்கும் அதே 2 சீட்டு, இன்றைக்கும் அதே 2 சீட்டு. இதில் எங்கே நீ தலித் மக்களை மேம்படுத்தி இருக்கிறாய்? எங்கே நீங்கள் தலித் மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றி இருக்கிறாய்? எதுவும் கிடையாது. மாறாக இந்த ஆட்சியில் தலித்து மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாக இருக்கிறது. நான் சொல்லல, தலித் இயக்கத்தினர் சொல்கிறார்கள், தலித் சமுதாயத்தினர் சொல்கிறார்கள். அப்படி என்றால் நீ 25 ஆண்டுகளாக 2 சீட்டுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேருக்கும் குப்பை கொட்டியது எதற்காக? இந்த கேள்வியை கேட்கணும்ல. அன்றைக்கும் 2 சீட்டு, இன்றைக்கும் 2 சீட்டு. என்னையா இது? அயோக்கியத்தனமா இல்லை? அன்னைக்கு கருணாநிதி, அதுக்கப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி, அதுக்கப்புறம் இன்ப நிதி, அதுக்கப்புறம் துன்ப நிதி, அதுக்கப்புறம் துயர நிதி, இத்தனை நிதியும் வந்துட்டாங்க. ஆனால் நீ அன்றைக்கும் 2 சீட்டு, இன்றைக்கும் 2 சீட்டு, அதே பிளாஸ்டிக் சேர். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் உன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த வேறு ஒருவர் வந்து உன்னையும் கேள்வி கேட்கிறார். அவர் கேட்ட முறை சரியா அப்படின்றதுக்குள்ளே நம்ம விவாதத்துக்கு போக விரும்பலை. ஏன்னா உன்னிடமிருந்தே நிறைய தலித்த வார்த்தைகள் வந்திருக்கின்றன. ஏன் பல சமுதாயங்கள் பற்றியே நீ வந்து மிக மோசமாக பேசியிருக்கிறாய். அதெல்லாம் வேற விஷயம். அதெல்லாம் நீதிமன்றத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. நீ நீதிமன்றத்துக்கு போ தாராளமாக, அது வேற விஷயம். ஆனால் இப்படி உன்னுடைய காழ்ப்புணர்ச்சியை தீர்த்து கொள்ள வேண்டும், பழி வாங்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய கூட்டணி பலம் என்பதனை வைத்துக்கொண்டு உனக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வைத்துக்கொண்டு நீ பேரத்தை எதற்காக பேசுகிறாய்? உனக்கு பிடிக்காதவர்களை, உன் கருத்திலிருந்து வேறுபடக்கூடியவர்களை தனிப்பட்ட விதத்தில் பழிவாங்க வேண்டும் என்பதற்காக பயன்படுத்துகிறாய். உன் சமுதாய மக்களுக்காக நீ எங்கேயுமே பயன்படுத்தலை. இதைவிட ஒரு அசிங்கம் இருக்க முடியாது. ஏர்போர்ட் மூர்த்தியை கொண்டு போய் நீ வந்து புழல் சிறையில் வைத்துவிட்டு, அவரை வந்து குண்டர் சட்டத்தில் வைத்துவிட்டு, நீ ஆனால் லண்டன் அப்படின்னு போகிறது அப்படின்றத வந்து நீ வந்து பெருமையாக நினச்சிக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? எச்ச. அதைத்தான் நீ செய்திருக்கிறாய் அப்படின்றத பகிரங்கமாகவே இவர்களிடம் விசிகாவை பார்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.